ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். வாவ், செம்ம கூட்டு மம்மி. இது என்ன கூட்டு சொல்லுங்க? இது சௌச்சௌ கூட்டுமா. இது வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். வாங்க நம்ம இன்கிரீடியன்ட் பார்த்துடலாமா? இப்போ இன்னைக்கு நம்ம சௌச்சௌ எடுத்திருக்கோம். தக்காளி 1, அதுக்கப்புறம் வெங்காயம் எத்தனைமா இருக்கு? 3 வெங்காயம், 1 தக்காளி, பச்சை மிளகா, தேங்காய் வந்து 1/4 தேங்காய் தான். அப்புறம் சிறுபருப்பு கொஞ்சம், கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். சிறுபருப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். கடலப்பருப்பு வந்து அதோட கொஞ்சம் பாதி அளவு எடுத்திருக்கேன். கடலப்பருப்பு வந்து 1-2 தான் வேகணும். இப்போ நம்ம பருப்புங்க எல்லாமே வந்து குக்கரில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேம்மா. சிறுபருப்பு வந்து நமக்கு உடம்புக்கு வந்து கூலிங் ப்ராப்பர்ட்டி கொடுக்கும். கடலப்பருப்பு வந்து கேஸ்ட்ரிக் இருக்குன்றலாம் நினைக்காதீங்க. அதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. அப்புறம் சௌச்சௌவும் நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி அதில் போட்டு வச்சுக்கிறேன். தோல்லாம் எடுத்துட்டு போடணும்ல? ஆமாம். மஞ்சப்பொடி 1 டேபிள் ஸ்பூனு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டுட்டு கேஸ்ட்ரால் ஆயில், அது வந்து நம்மளுக்கு வயிற்றுக்கு நல்லது. அது ப்ளஸ் வந்து பருப்புங்க வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக வெந்துடும். அப்படியாம்மா? கேஸ்டர் ஆயில் போட்டால் சீக்கிரமாக வெந்துடும்? ஆமாம். அதுக்கப்புறம் குக்கர் போட்டுட்டு விசில் அந்த ஆவி வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விசில் போட்டுடணும். போட்டுட்டு 1 இல்லைன்னா 2 விசில் வந்தால் போதும். அதுக்கப்புறமா அது ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறமா மண் சட்டி வச்சுருக்கேன். மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு உளுந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம், நான் வந்து 1.5 வெங்காயமோ 3 வெங்காயம் எடுத்திருக்கேன் இல்லையா, அதை வந்து சாப் பண்ணி அதில் போட்டுட்டேன். அதையும் நல்லா ரொம்பலாம் வதக்கக்கூடாது, லைட் பேபி பிங்க் வந்தால் போதும். தேங்காய் நான் இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன், பாதி விட கம்மியான மூடி அளவு. இப்போ இது கூடயே சீரகம் போட்டாச்சு, பச்சை மிளகாய் 2 போட்டாச்சு, அதுக்கப்புறம் மிளகு போட்டிருக்கேன் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். தண்ணி ரொம்பலாம் ஊற்றக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக தான் அரைக்கணும். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த தக்காளி போட்டிருக்கோம், பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் இல்லையா, வெங்காயம் வதங்கினே அதில் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டப்ப நம்ம குக்கரில் அந்த பருப்பெல்லாம் வெந்துச்சான்னு பார்ப்போம். நல்லா வெந்துட்டு இருக்கும் பாருங்க. ஆமாம், விசில் போயிடுச்சுல்ல, சூப்பராக வந்திருக்கு பாரு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அது ரொம்ப குழையெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவில் இதை போட்டுப்போம். சௌச்சௌ பருப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அதில் போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரணும். ஓகே ஓகேம்மா. இப்போ இதில் உப்பு போடல, நான் உப்பு போட்டுடுறேன். சரி, ஓகேம்மா. அப்படியே கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, நல்லா அந்த வாசனையாக இருக்கும். அதுக்கு சாம்பார் பொடியும் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுருவோம். நல்லா கொதி வரட்டும். தண்ணி கொஞ்சம் வற்றணும் இல்லைம்மா இதில்? ஆமாம், ரொம்பலாம் இல்லை, கொஞ்சமாக வற்றினா. கூட்டு வந்து கொஞ்சம் கெட்டியாக இல்லை, கூட்டு வந்து நான் குழம்பா தான் வச்சு சாப்பிட போகிறோம். அவ்வளோதான், கூட்டு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.